சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொல்லாம விட மாட்டா. ப்ளீஸ் வேண்டாம் 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 விட்டுரு. எந்திரா எந்திரி வா. மன்னிப்பு கேள்றா. எங்க வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ற? அன்னைக்கே உன்னை உங்க அப்பனையும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். எங்க அண்ணன் வந்து என்னை தடுத்துட்டாரு. போனா போது தப்பிச்சு போனுட்டா திரும்ப வந்து என் வீட்டு பொண்ணுகிட்டே உன் வேலையை கட்டுறியா? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ராஸ்கல். ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேள்றான். அவன் அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களா சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. அதிகாரத்துல இருக்கிற அப்பம் பேர்ல வாழ்ற இவன மாதிரி ஜென்மங்கள்லாம் என்னைக்குமே திருந்தாதுங்க. விடுங்க. ஏய், என்ன முறைக்கிற? வாங்கினடி பத்தலையா? இப்ப கூட உன் பொண்டாட்டிய கோவில பாத்துட்டு தான் வரும். உனக்கு காதலிச்ச பாவத்துக்கு வயித்துல சுமந்த கருவைய கலைச்சிட்டேன்னு அவ மனசு கலங்கி போய் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது நீ அவளை புரிஞ்சு ஏத்துப்பழதா அவ நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையை காப்பாத்த பாரு. அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சா உண்மையிலே நீ தான் நல்ல வாழ்க்கைய வாழாம இருப்ப. அப்பா அம்மாவோட பேச்ச கேட்டு நீ உன் வாழ்க்கைய தொலைச்சிடாத. இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. இங்க பாரு, இப்ப கூட செல்வி சொல்றதுனால தான் நீ தப்பிச்சு போற. போய் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, உனக்கு விழுந்த அதே அடி உங்க அப்பனுக்கு கூடிய சீக்கிரம் விழுகும் அப்படின்னு. எங்க அண்ணன் மட்டும் வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் உங்க மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து வச்சு பெரிய கச்சேரியே இருக்கு. போடா போடான்ற போடா போ. அண்ணே, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? பூஜா, அத யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. தைரியமா இரு. இனி அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். பயப்படாத பூஜா, அண்ணன் நான் இருக்கேல்ல. உனக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. வாங்க போலாம். மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏங்க, நம்ம பையனை அந்த வேலு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு வச்சிருக்கான். நீங்க என்னன்னா அவனை ஒண்ணும் செய்யாம இப்படி குறுக்கை நெருக்கை நடந்துட்டு இருக்கீங்க. ஏய், அறிவு கட்டவளே, அவனே வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி காயத்துக்கு அதிகமா மருந்து வைக்கிறியா? இல்ல, தெரியாம தான். செக் பாய் முடு. எல்லாம் ஒன்னால வந்தது. என் தலை எழுத்து. கண்ட கண்ட கருமாந்திரத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணணும்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கான். ஏய், என்ன பாக்குற? அங்க ஒழுங்கா பார்த்து மருந்து போடு. மூஞ்ச பாரு, பாக்குறான். என்னங்க, நான் ஒருத்தி இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், நீங்க பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? வியூகம் முகத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் கத்தம் இருக்கியா? சும்மா தொண ஏண்டா, உன்னை யாரா அவளுக்கு கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க சொன்னது? ஏய் இரு பா, ஏதோ ஆத்திரம் மனசு தாங்கல, அதான் அவளை பார்த்து 4 கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதே ஆத்திரம் தான் அவனுக்கும். அதான் 4 போட்டு அனுப்பியிருக்கான். பா, அவன் என்ன போட்டு அடிச்சு உடம்பெல்லாம் காயப்படுத்தி வச்சிருக்கான். நீங்க என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு மரம் ஏதாவது கழண்டு போச்சா? நம்ம பையனை போட்டு இப்படி அடிச்சவன சும்மா விடக்கூடாதுங்க. இப்ப நீங்க போய் அவனுக்கு குடுக்க
கொடுக்க வேண்டியதை கொடுக்கறீங்களா இல்ல நான் போய் கொடுத்துட்டு வரவா? டேய் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? டேய் சிவகாமி, நம்ம பையன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்து உனக்கு இருக்கிற அதே கோபம் எனக்கு இருக்காதா? சொல்லு. இருந்து இப்ப என்னங்க பிரயோஜனம்? டேய் இருடி, நான் இந்த திருவோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கலாம்னு காத்துட்டு இருக்கேன். இவன் என்னடானா சின்ன பையன் மாதிரி அவளுக்கு கிட்ட போய் பெருசண்டை போட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அப்பா டேய் அடங்குடா. முதல்ல இப்படி பொசுக்கு பொசுன்னு கொந்தளிக்காம அமைதியா இரு. என்னப்பா? உன் மனசுல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் கொஞ்சம் பூட்டி வை. அப்பா அந்த வேலு என்ன அடிச்சது சரிதான் சொல்றீங்களாப்பா? டேய் இருக்கு பயல, அவன் உன்னை அடிச்சதுக்கு எப்ப பதிலடி கொடுக்கணுமோ அப்ப நான் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு அடையாளமா இருக்கிற அந்த திருமுருகன் ஹோட்டலையும் திருமுருகன் குடும்பத்தையும் மொத்தமா அடையாளம் தெரியாம ஆக்கிறது தான்டா என் டார்கெட். இவள ஏய் எடு. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், சும்மா சின்ன சின்ன சில்லறைக்கு ஆசைப்பட்டு பெருசா நடக்க வேண்டிய காரியத்தை கெடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னு 24 மணி நேரமும் நீ பூஜாவுக்கு காவல் காப்பியா? எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேங்கிறான். என்னடி இது? அவ்ளோ பட்டும் அந்த பிரம்மா குடும்பம் இன்னும் அடங்கலையா? இல்லம்மா, அவன் பழசு எதையுமே மறக்கல, எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என்கிட்ட பேசினான். அவன் பூஜாவை ஏதாவது பண்ணிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. செல்வி, எதுக்கு பயப்படணும்? அதான் மாப்பிள்ள 4 சாத்தி அனுப்பி வச்சிருக்காருல, இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான், விடு. இல்லப்பா, அவன் சொல்லிட்டு போனதெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்தை அவன் சும்மா விட மாட்டான்னு தான் தோணுது. இங்க பாரு செல்வி, குறைக்கிற நாய் கடிக்காது. அப்படியே அந்த சுந்தர் திரும்ப வந்தாலும் மாப்பிள்ள விட்ட மாதிரி நான் சும்மா விட்டுற மாட்டேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ கவலைப்படாதமா. மாமா, இன்னைக்கு நானே அவனை கண்டம் துண்டமா விட்டி இருந்திருப்பேன். செல்விதான் தடுத்துட்டாங்க. இவனுங்க மாதிரி ஆளுங்கனால தான் மாமா பொம்பளை பிள்ளைங்க பயப்படாம வெளியே போக முடியல. இனியும் நான் சும்மா இருக்க போறதில்ல. அவனையும் அவங்க அப்பனையும் ஒரு வழி பண்றேன். அப்பதான் நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட அவனுக்கு திரும்ப வரமாட்டானுங்க. வேலு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்கனவே திருமாமா எந்த தப்பும் செய்யாம ஜெயில இருக்காரு. இப்ப நீங்களும் போய் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு உங்களையும் உள்ள வச்சிருவான். அப்புறம் நமக்கு தான் சிக்கல். ஆமா மாப்பிள, நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு துணையா இருந்தாதான் நல்லது. முதல்ல திருத்தம்பி வெளியே வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் பூஜாவை நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். மாப்பிள்ள, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா செல்வி சொல்ற மாதிரி ஆத்திரத்துல அறிவு இழந்துடக்கூடாது. அந்த பிரம்மாவை பத்தி ஏற்கனவே அஜிக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.